Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ரெசிபின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு சத்து மாவு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு காட்ட போறேன். இந்த சத்து மாவை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கஞ்சை ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நோயே உங்க பக்கம் அண்டாதுன்னு சொல்லலாம். நான் செய்யற இதே மெத்தட்ல தான் என் பையனுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க குழந்தை எப்படி நல்லா புசு புசுன்னு குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அது எங்க வீட்டு காம்பவுண்ட்ல காய வைக்கும் போது அப்படியே எல்லாரும் கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பாப்பாங்கன்னே சொல்லலாம். இவங்க குழந்தை நல்லா புசு புசுன்னு இருக்காடா, இவ என்னெல்லாம் போட்டிருப்பா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்கன்னு எனக்கே தெரியும். சோ இந்த சத்து மாவும் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சத்து மாவு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாங்க. இந்த சத்து மாவுலயே நம்ம கஞ்சும் காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா இந்த பவுடரும் யூஸ் பண்ணலாம். சாதாரணமா நம்ம வீட்டுல டீஸ்பூன் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டீஸ்பூன்ல தான் நான் அளவு சொல்ல போறேன். ஏன்னா இதுல எடுக்கும் போதும் உங்ககிட்டயும் இதே மாதிரியே இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாங்க. 4 டீஸ்பூன் ராகி எடுத்திருக்கங்க. இது ராகின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சாமரிசியும் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கங்க. நீங்க சாமரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்ல வரகரிசி, குதிரைவாளி இந்த மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, அடுத்தது கொள்ளு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பும் 10 எடுத்திருக்கேன். அடுத்தது ஏலக்காய் 10 எடுத்து வச்சிருக்கேன். இதோடையே வேர்க்கடலை 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நீங்க கஞ்சி மட்டும் காய்ச்சறதா இருந்தா வேர்க்கடலை போடுங்க. இதே நீங்க பால்ல போட்டு குடிக்கிறதா இருந்தா வேர்க்கடலை போட வேண்டாம். ஏன்னா வேர்க்கடலையோட மனம் பாலுக்கு நல்லா இருக்காது. கோதுமை ரவையும் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க கோதுமை ரவையா வேணாலும் போடலாம், இல்ல முழுசா இருக்கிற கோதுமையா இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்தது கம்பு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, முழுசா இருக்கிற உளுத்தம்பருப்பும் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதோடையே பாசிப்பருப்பு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. தோலோட இருக்கிறதும் போட்டுக்கலாம், தோல் இல்லாத இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்க, சிகப்பரிசியும் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சிகப்பரிசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வால்நட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம பிரெயின் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கும். மெயினா குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குலாம் இது ரொம்ப நல்லது. பாருங்க, அடுத்தது சின்னதா ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன். இது விராலி மஞ்சள்ங்க. அதாவது கொஞ்சோண்டு போடணும். இது எதுக்காகனா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தரத்துக்காக தான். நிறைய பேர் போட மாட்டாங்க, பட் சங்கீதா ஸ்டைல்ல கண்டிப்பா இது இருக்கும். பால்ல போட்டாலும் லைட்டா ஒரு மஞ்சளா வரும். கஞ்சி காய்ச்சும் போது ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப எடுத்து வச்ச பருப்பெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நட்ஸ்லாம் வறுத்துக்கலாம். எடுத்து வச்ச வால்நட்டும் இதிலே போட்டுக்கலாங்க. அடுப்பை நல்லா இப்போ கம்மியாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பாதாம் பருப்பும் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க. வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. ஏலக்காயும் இதிலே போட்டுக்கலாங்க. மஞ்சளும் சுக்கும் இதிலே போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் வறுத்துக்கலாங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. அப்படியே இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது அப்படியே மொறு மொறுன்னு ஆகிற மாதிரி நம்ம வறுத்துக்கணும். வால்நட்டு பாதாம்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதில் நிறைய கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்துலாம் இருக்குது. ஏலக்காவும் கண்டிப்பாக போடுங்க, சுக்கும் போடுங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு நல்ல மனம் கிடைக்கும். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. பாருங்கள், இப்படி அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சு அப்படியே ஆற வைங்க. பாருங்கள், அதே பேன்லேயே இப்போ பருப்பு வகைகளும் வறுத்துக்கலாம். எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க. எடுத்து வச்ச பாசிப்பருப்பும் போட்டுடலாங்க. இப்போ இதை அப்படியே கிளறி கொடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிளறாத இருந்தோமா அப்படியே அடியில் செவக்க ஆரம்பிச்சிடும். இதை 2 மட்டும் இப்போ வறுத்துக்கலாங்க. நான் எப்படி பொருட்களை வறுக்கிறேனோ அதே மாதிரியே வருங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு இதையும் செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்க, அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை, இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நம்ம வறுக்க எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டில் கொட்டணும். எல்லாம் ஒன்றாவே கொட்டிக்கலாம். பாருங்க, அடுத்தது கொள்ளை மட்டும் நம்ம தனியாக வறுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தோல் திக்காக இருக்கும். ஸோ டைம் முன்ன பின்ன ஆகும், அதனால இது தனியாக வறுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு இதையும் செவக்க வறுத்துக்கலாங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, கொள்ளு அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. பாருங்க, பருப்பு ஆற வச்சதுலேயே இந்த கொள்ளும் கொட்டிட்டேன். பாருங்க, அடுத்தது ராகி போட்டுக்கலாம். இதுலேயே கம்பும் போட்டுக்கலாங்க.
கோதுமை ரவையும் இதிலே போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்கள் கோதுமை முழுசாக எடுத்திருந்தா அதை தனியாக தான் வறுக்கணும். நான் கோதுமை ரவையாக போட்டதுனால இதோட போட்டிருக்கேன். ராகி கம்புலாம் அப்படியே வெடிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. எல்லாத்துக்குமே அடுப்பணலை மீடியமாக வச்சு தாங்க வறுக்கணும். பாருங்கள் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. பாருங்க, அடுத்தது எடுத்து வச்ச சிகப்பரிசியும் போட்டுக்கலாம். இதோடையே சாமரிசியும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்க, கைவிடாமல் வறுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இதுதாங்க நம்ம லாஸ்ட்டாக வறுக்கிறது. இப்போ இதுவும் நல்லா செவந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் வறுத்ததை அகலமான பாத்திரத்தில் கொட்டியிருக்கோம் இல்லைங்களா? இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எப்படி அரைக்கலான்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கிறது. ஏன்னா இது எல்லாம் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதும் நல்லா நைஸாக பொடியாயிடும். இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலாம் மிஷின் கிடையாது, நான் மிக்சியில் தான் அரைக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் பாலெலாம் போட்டு குடிக்கும் போதும் நமக்கு நல்லா கரைஞ்சிருக்கும். இல்லைன்னா அப்படியே தவிடு மாதிரி மேலே மிதக்கும். இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சா இன்னும் நைஸாக கூட அரையும். என்னதான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தா கூட கொஞ்சம் தவிடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை இன்னும் நைஸாக்கிறதுக்காக நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ஃபில்டரில் தான் போட்டு சளிச்சிக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக மாவு ஜலிக்கிற ஜல்லடை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதுலேயும் சளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும். இந்த பவுடரை நீங்கள் கஞ்சும் காய்ச்சிக்கலாம், பாலில் வேணாலும் போட்டு குடிச்சிக்கலாம். இப்போது இந்த குரணையை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? ஸோ இதையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது நம்ம ஒரு சத்து உருண்டையாக பிடிச்சிடலாம். இதுலேயே 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணுறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சத்து உருண்டையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சத்து மாவும் ரெடி ஆயிடுச்சு, சத்து உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் உங்களுக்கு தேவையான இப்போ டிப்ஸ் கொடுத்துட்றேன். இந்த சத்து மாவு செய்யும் போது நம்ம அளவுகள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நான் வீடியோவில் என்ன அளவுகள் சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சத்து மாவை நம்ம கஞ்சா காய்ச்சி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் உருண்டையாக வேணாலும் பிடிச்சி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக இதையும் நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் வறுக்கும் போது ரொம்ப கவனமாக வறுக்கணும். லேசாக தான் வறுக்கணும். நல்லா வறுத்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் இந்த மாவை 6 மாதம் வரைக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த சத்து மாவை எப்படி கஞ்சி காய்ச்சலான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு 2 டீஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதோடையே 1 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான அனலில் வச்சு இதை நல்லா கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்வீட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு இந்த கஞ்சை சுவைக்கலாம். இந்த சத்து மாவில் செய்கிற கஞ்சை யாரெல்லாம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரை குடிக்கலாம். அதாவது வயது வரும்போதும் கிடையாது. ஏன்னா இதில் போட்டிருக்கிறதும் அவ்வளோவும் சத்து. எல்லாரும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக எலும்பை நல்லா வலுப்படுத்தும். ஏன்னா இதில் நிறைய புரதச்சத்து இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. ஏன் இதை பண்ணுற அம்மாமார்கள் நீங்களும் குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உடம்புக்கு சத்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சுற மாதிரி சத்து மாவு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி செய்கிறதா இருந்தால் கம்மியாக செய்யுங்க. இதே மிஷினில் கொடுத்து அரைச்சி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யுங்க. இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. பட் மஞ்சள் போடும் போதும் உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கும். பாலில் இந்த பவுடரை போட்டு காய்ச்சி குடிக்கும் போதும் நல்லா வடிகட்டிடுங்க. இல்லைனா அதில் இருக்க தவிடுலாம் நமக்கு அப்படியே தொண்டையில் மாட்டோம். இந்த சத்து மாவில் இருந்து 6 மாத குழந்தைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். கம்மியாக தான் போடணும். சின்ன குழந்தைக்கு நிறைய பிடிக்காது. குறைஞ்சது 1 டீஸ்பூன் போடுங்க. அதில் தண்ணியோ பாலோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுங்க. நிறையா பால் ஊற்றுனீங்கன்னா குழந்தைக்கு நல்லா மோஷன் போகாது, ரொம்ப கட்டியாக போகும். அதனால தண்ணி அதிகமாக சேர்க்கணும். ஸோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த சத்து மாவுலேருந்து கொஞ்சம் ஸ்வீட் போட்டு நம்ம உருண்டையாகவும் பிடிச்சி சாப்பிட்லாம்.
அவ்வளோதாங்க. நான் சொன்ன குறிப்புகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.